Hi friends, welcome to Udmalai Kitchen. இன்னைக்கு நம்ம உடுமலை கிச்சன்ல ஜப்பான் சிக்கன் ஒரு டிஃபரண்டான ஜப்பான் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் இப்போ ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்ல ஒரு இட்லி மாவு பார்த்துட்டு கலக்கிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 300 கிராம் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா சிக்கனை அதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். நல்லா ஊறணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுருங்க. இது மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மீடியமான ஹீட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். நிறைய போட வேணாம், பாதி பாதியாக போடுங்க. முதல்ல பாதி ஓரளவு போட்டு பொரித்து எடுத்ததுக்கப்புறம் மிச்ச பாதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டால் கரிஞ்சி போயிடும், சிக்கன் வேகாது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதை மாதிரி 3/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ எடுத்துக்கலாம், வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். எடுத்து வச்சாச்சு. அடுத்ததையும் போட்டு பொரித்து எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க, கரியாமல் வதங்கட்டும். நல்ல வாசனை வரும். இந்த மாதிரி வாசனை வரும்போது ஒரு 3/4 கப் பால் ஊற்றிக்கலாம். அது லைட்டாக பால் ஊற்றினோடனே லைட்டாக லேசாக ஒரு கொதி வரும். அப்போ 1 டீஸ்பூன் உப்பு, முதல்ல உப்பு போட்டிருக்கோம் சிக்கனுக்கு, இப்போவும் கொஞ்சம் பார்த்துட்டு போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும். இதை மாதிரி கொதித்து வரும்போது நான் ஒரு 10-15 முந்திரியை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கலந்து விடுங்க. அதை போட்டு கலராமல் விட்டால் கட்டி பிடிச்சிரும். அதனால் கை வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க, கரண்டியை விட்டு. இதை மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கெட்டியாக ஒரு க்ரீமியான பதத்துக்கு வரும். இங்கே பாருங்கள், இதை மாதிரி வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கெட்டி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி வச்சிடலாம். செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.